உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன, நமக்கு எந்தெந்த வகையில் சாதகமாக இருக்கப் போகின்றது, யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதே போல யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும், நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும், நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த மாத ராசி பலன்களை வழங்குகின்றோம். அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும். அதே போல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக, உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசி பலனுக்குள் செல்லலாம். கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ வக்கரகதியில் இருக்கிறார். பொதுவாக கும்பத்தில் இப்போ ராகுவும் இருக்கிறார். அதாவது ஒரு கிரகமானது தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வைப்ரேஷனில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்க கிரகம் அந்த ஆதிக்கத்தை எடுத்துரும். அங்கே இருக்கக்கூடிய ராகு வலிமையான கிரகம், சனியினுடைய நட்பு கிரகம். இருந்தாலும் ரெண்டுமே பாவ கிரகங்கள். ரெண்டு கட்டவும் சேர்ந்தால் என்ன செய்வாங்களா செய்வாங்க. இப்போ சனி வக்கரம் அடைந்து விட்டார். சுய புத்தியோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எது நல்லது எது கெட்டது என்று பாகுபடுத்தி பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பாக தந்துடுவார். இந்த நேரத்தில் அவரை நாடாமல் இருப்பது நல்லது, அவரை விட்டு விலகி நிற்பது நல்லது. இந்த நேரத்தில் போய் அவர்கிட்ட போய் நாம் உதவியோ மற்ற எதுவும் கேட்டு தொல்லை பண்ணோம்னா டென்ஷனில் என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க. ஒன்று அள்ளி கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில் தண்டனையை கொடுத்துருவாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ராகு அந்த செயல்பாடுகளை கையில் எடுத்து அவர் பலன்களையும் வழங்க தயங்க மாட்டார். ராகு எப்படிப்பட்ட கிரகம்? அவரும் ஒரு பாவ கிரகம்தான். நீ இப்படியே போனேன்னா முன்னுக்கு வர மாட்டேன், நான் சொல்கிற மாதிரி போ, சீக்கிரம் நல்லா வந்துடுவேன்றவார். நீ டக்குன்னு அந்த வழியில் போவீங்க, நல்லாயிருக்கும், எல்லாமே பலன்னு இருக்கும், பாலிஷாக இருக்கும், நம்ம போகிற இடமெல்லாம் கண்ணாடியாக இருக்கும், நமக்கு பார்க்குற இடமெல்லாம் செல்வங்களாக இருக்கும். அதை அனுபவிப்பீங்க, எல்லாம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. கடைசியில் முடிவு என்பது உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறைவாக கிடைத்தாலும் நிறைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக கிடைக்கின்ற நன்மைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதற்கான வழியை தேட வேண்டும். அளவுக்கு அதிகமான பேராசையின் மூலியமாக நாம் சில பிரச்சனைகளும் தொல்லைகளும் விலைக்கு வாங்கிவிடக்கூடாது என்பதிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல இளைய சகோதர சகோதரியிடத்திலே கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தாய் வழி உறவுகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. சுக்கிரன் இப்போ ராசிக்கு 5ஆம் வீட்டில் போய் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால் தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கங்க. அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்து உதவுவதற்கு தடையில்லாமல் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடை செய்து வருகின்றவர்களுக்கு, இந்த கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் இப்பொழுது வக்கரகதியில் இருப்பதால் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வகையிலாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைத்து செய்கின்ற தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய லாபத்தையும் நன்மையும் நீங்கள் அடைந்து விடலாம். யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு கேட்டு சில விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு ஏதேனும் பிரச்சனையை விலைக்கு வாங்கி நீங்கள் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு ராசிக்கு 7 குடையவன், நட்புக்குரிய கிரகம், மனைவி கணவனுக்குரிய கிரகமான சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே 17ஆம் தேதி வரை இருக்கின்றார். 17ஆம் தேதி காலை
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பலம் அடைகின்றார். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களது இளையத்துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக நிச்சயமாக ஏதானும் ஒன்று பெரிய அளவில் உதவி கிடைத்து வாழ்க்கையிலே நீ முன்னுக்கு வருவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை கூட அவங்க கொடுக்கலாம். பல நாட்களாக உங்கள் பேச்சை கேட்காமல் எதிரியாக இருந்து வந்த உங்கள் கணவன் மனைவி இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்டு நடப்பவராக மாறலாம். உங்கள் கைப்பிடித்து தூக்கி நான் இருக்கின்றேன், தைரியமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே உங்கள் மனைவி சொல்வார்கள், கணவனும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 17ஆம் தேதிக்கு மேலே அமைகின்றது. அதுவரை நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்கள் நிச்சயமாக இந்த இருபாலருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிக்கரம் ஈட்டுவார்கள். பிள்ளைகளுடைய பேச்சை கூட நீங்கள் கேட்டு நடக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது டைம். வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் வேலை நிமித்தமாக கொஞ்சம் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலே அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பகைமையை வளர்க்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் பேசி நீங்கள் பிரச்சனையை வளர்க்கக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் பேசியே சில பிரச்சனையை விலைக்கு வாங்கிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள். ஏன்னா சனி வந்து தான் வெளிநாட்டிற்கு அதிகாரி. அவர் வக்கரம் அடைகின்ற பொழுது வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களும் சரி, வெளிநாட்டில் வேலை செய்கின்ற நமது தமிழ் சொந்தங்களும் சரி, வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கின்றவர்களும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்குறோமான்னு நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லும்போது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விலகி கொள்ளலாம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.